ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத எப்படி நம்ம வீடியோவை எடிட் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் நம்ம கேன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நடுவில் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி 9:16 இருக்கு பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு இப்போ எந்த ஃபோட்டோஸ் எடுக்கணுமோ அந்த ஃபோட்டோஸை தேடி எடுக்கிறீங்க. உங்களை ஆல்பத்தில் நான் அந்த ஃபோட்டோஸை நான் ஃபேவரட்டில் வச்சுருக்கேன். இப்போ எடுக்கிறேன். இந்த ஃபோட்டோஸை எத்தனை செகண்ட் நமக்கு வேணுமோ அத்தனை செகண்ட் நம்ம வச்சுக்குவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 செகண்ட் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் மேலே கீழே பிளாக் கலராக இருக்குது. ஸோ அந்த மேலே கீழே இருக்க பிளாக் கலருக்கு ரைட் சைடில் இந்த கட்டமாக இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கையை எங்கள் ஸ்க்ரீனில் வச்சு ட்ரக் பண்ணுங்கள் ஃபோட்டோவை. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ட்ரக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ட்ரக் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எனக்கு மேலே கீழே இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சுட்டேன். பக்காவாக எனக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ கிளியராக வந்துருச்சு. இப்போ 7 செகண்ட் வச்சுருக்கோம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறோம். பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு அடுத்த லேயர் எந்த லேயர் செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குறோம். இப்போ மீடியா திரும்ப லேயரில் போய் மீடியா ஓப்பன் பண்ணுறேன். லேயரில் போய் மீடியா ஓப்பன் பண்ணால் நான் அதோட லேயரை ஃபேவரட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த லேயர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ அதை நீங்கள் ட்ரக் பண்ணி எவ்வளோ ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரேம் தெரிகிற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் போகிறோம். பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். ஒப்பாசிட்டி நீங்கள் குறைக்கலாம் குறைச்சிக்கலாம், ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். எனக்கு லைட்டாக தான் தெரியுது. ஸோ நான் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். கிளாரிட்டி கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப லேயர் அமைக்கி திரும்ப அதிலே மாதிரி அதே டவுன்லோட் ஃபைல் நீங்கள் வச்சுருக்க ஃபைலில் எதில் வச்சுருக்கீங்களோ அது இன்னும் ஓவர்லோட் பண்ணிக்கங்க. 2 தடவை நம்ம அதை பண்ணும்போது அது நமக்கு பக்காவாக தெரியும். அதுக்காக தான் 2 தடவை பண்ணுறது. 2ஆவது தடவை பண்ணும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அப்போ தான் தெரியும். ஸ்க்ரீன் வச்சுட்டேன். ஸ்க்ரீனில் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் லைட்டாக அதை குறைக்கிறேன் ஒப்பாசிட்டியாக. இதில் ஒப்பாசிட்டி எவ்வளோன்னு நம்ம பார்த்துப்போம். ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ இதில் அந்த பிக்சர் நம்ம கொஞ்சம் டல்லாக கொண்டு வருவோம். அப்போ டல்லாக கொண்டு வரும்போது அது பிக்சர் நல்லா தெரியாமல் இருக்கும். இப்போ இதில் ரைட் சைடில் பாருங்கள், லாஸ்ட்டில் விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலாம். இப்போ இதை ஃப்ளிக்கர் கொண்டு வந்துக்குங்க. இதில் இன்னொரு டூப்ளிகேட் ஓப்பன் பண்ணி ஒரு டூப்ளிகேட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆஸ் லேயர்னு கொண்டு வந்துடுங்க. டூப்ளிகேட் லேயராக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி வந்துருக்கும். இப்போ இந்த லேயரே அதே மாதிரி ஃபுல் சைஸ் பண்ணிக்கிங்க. ஃபுல் சைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதை நீங்கள் ஃபுல் சைஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது எப்படி பார்க்கணும்னா ஆல்ஃபாவில் போய் இப்போ லைட்டாக ஆல்ஃபா குறைச்சி பாருங்கள். கொஞ்சம் மேலே கீழேயுமா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா இப்போ நம்ம குறைச்சி வச்சுருக்கோம். இப்போ குறைச்சி பார்த்தா தெரியும். கொஞ்சம் மேலே கீழே இருக்குது தெரியுது உங்களுக்கு பிக்சர். எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்கள் கை ஒட்டின மாதிரி இருக்குது, அதில் கை ஒட்டின மாதிரி இல்லை. ஸோ அந்த கையை ஒட்டின மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஃபோட்டோவில் கையை ஒட்டின மாதிரி கொண்டு வரேன். ஓகே, திரும்ப நம்ம ஆல்ஃபாவில் போய் ஒப்பாசிட்டியை குறைச்சி பார்ப்போம். இப்போ பக்காவாக இருக்குது. ஸோ ஒப்பாசிட்டியை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி நான் 82 வச்சுருக்கேன். 82 வச்சுட்டு ஏன்னா அப்போ தான் ஃப்ளிக்கர் நம்ம போடும்போது ஃப்ளிக்கர் எப்படின்னா என்னென்னா இந்த ரைட் சைடில் இப்போ பாருங்கள், நான் இப்போ கொண்டு வரேன். ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளிக்கர் வச்சுருந்தோம், அது பிளிங்க் ஆகிட்டு வரும். இது பார்க்கவே ஒரு தனி லுக்கு கொடுக்கும். ஸோ இதை கொடுத்துறோம் அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நல்லாயிருக்கு. இப்போ இதில் எதனா ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லெட்டர் எழுதிக்கிங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது அங்கே அம்மா லவ் தெரியுது, அதாவது மதர் அண்ட் சைல்டு லவ் தெரியுது. ஸோ நான் அதுக்காக நான் லெட்டர் ஒன்று ஏற்கனவே நான் பிக்சல் ஆப்பில் போய் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் போய் எழுதலாம். அவ்வளோ டிசைன் கொடுக்க முடியாது இதில். ஸோ நான் பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லெட்டர் லாஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கனாலும் இப்படி தெரியுது. நீங்கள் அந்த லெட்டரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரக் பண்ணி 2 விரலில் முதல்ல நமக்கு எது பண்ணாலும் ஒரு 7 செகண்ட் என்ன செகண்ட் நீங்கள் ஆக்சுவல் செகண்ட் வச்சுருந்தீங்களோ இந்த ஆக்சுவல் செகண்டுக்கு அதை கொண்டு வந்துடணும். இப்போ நான் அதில் கிராப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம லவ் மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லவ் மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு
அம்மா இப்போ எடுப்போம். திரும்ப அதே மாதிரி லேயரில் போய் வீடியோவில் போய் நம்ம இந்த பிக்சல் ஆப் ரெடி பண்ண ஆப்பை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு 7 செகண்ட் தான் வச்சுங்க. நீங்கள் மேலே என்ன மெயின் பிக்சர் எத்தனை லேயர் வச்சுருக்கீங்களோ அந்த லேயருக்கு தான் வந்து உங்களோட ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஸோ நீங்கள் கீழே எவ்வளோ தூரம் நீங்கள் இதை இழுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை அம்மா மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ அம்மா நம்ம கிராப் பண்ணிக்குவோம். நான் அதை கிராப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் கிட்ட வைக்கிறேன் கரெக்டாக. இப்போ அம்மானதும் லவ்ன்றதும் கண்டினியூவாக வர மாதிரி இருக்கும். இப்போ ஓகேங்களா? இப்போ வச்சுட்டேன் பாருங்கள் தெரியுதுங்களா? இப்போ நம்ம அம்மா அதே மாதிரி ஓவரால் அனிமேஷன் கொடுத்து பிளிங்க் பண்ணுறோம். ஸ்லோவாக பிளிங்க் ஆகிற மாதிரி. சரிங்களா? நீங்கள் பல்ஸ் வைக்கலாம். பல்ஸ் அப்படி விட்டு வந்துட்டு போகும். எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ பல்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் அதே மாதிரி ஓவரால் அனிமேஷனில் பிளிங்க் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். அம்மாவளவும் இது பண்ணுது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஒப்பாசிட்டி குறைக்கணும்னா குறைச்சி வச்சுக்கலாம். ரைஸ் பண்ணுறதா ரைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ஒப்பாசிட்டி அதில் இருக்குல்ல, மைல்டாக தெரியணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. மைல்டாக பாருங்கள், பார்க்கவே நல்லா தெரியும். இதில் வேணும் அப்படின்னா இது ரெண்டுலேயுமே நீங்கள் அம்மா லவ் அது ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து தனித்தனி லேயராகவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் தனித்தனி லேயர் ரெடி பண்ணல, ஒரே லேயர் ரெடி பண்ணி அதில் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் எடிட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்க முடியும் அப்படின்னு வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நான் இதுக்கும் கொஞ்சம் ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கிறேன். ஒப்பாசிட்டியை வந்து இதில் வந்து லெவல் ஆல்ஃபாவில் போய் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. பாருங்கள், பார்க்கவே வந்து மைல்டாக தெரியுது பாருங்கள். ஸோ இதில் இப்போ உங்களோட சேனலோட லோகோ, உங்கள் சேனல் லோகோ, உங்கள் நேம் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை போய் பார்ப்போம். நான் அதுவும் பிக்சல் ஆப்பில் தான் ரெடி பண்ணேன் வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதே மாதிரி 7 செகண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதை எந்த இடத்துல வைக்கணுமோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கேன். இங்கே வச்சோம், இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தா ஓகே பண்ணிங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா? பார்க்கவே அது நல்லாயிருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு சாங் வேணும் அப்படின்னா சாங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் சைடில் இருக்க இந்த ஆடியோன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபோல்டர் இருக்கும். ஃபோல்டரில் நீங்கள் எதில் அந்த சாங் எடுக்கிறீங்களோ அந்த சாங் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டவுன்லோட் பண்ண சாங் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண சாங் எடுத்து இதை எடுத்து ஓகே ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணும்போது அதில் வந்து ப்ளே ஆகி காமிக்க நமக்கு என்ன பாட்டுன்னு. இப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சாங் இங்கே வரும். ஓகே, சாங் இங்கே வந்துருச்சு. அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்லேருந்து இங்கே எடுத்து வச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணோம்னா நல்ல குவாலிட்டி, என்ன குவாலிட்டியில் வருதுன்னு நல்ல ஹை குவாலிட்டி கொடுக்குறோம். நம்ம HD இல்லாமல் HD கொடுக்கும்போது 10 MB வந்து மேலே இங்கே 60 வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சது. இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நல்லா வந்திருக்கு. மேலும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கேளுங்க நண்பர். நன்றி. ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க.